la! Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's #1 travel brand. இரண்டாவது முறையாக விஜய் மாணவர்களை சந்தித்து ஊக்கத்தொகையெல்லாம் கொடுத்திருக்காரு. கடந்த முறை போலவே இந்த முறை சில மேடைகளில் சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. விஜயோடைய இந்த பேச்சை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? மாணவர்களை அழைத்து நல்லவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும், மாணவர்கள் அரசியலை கவனிக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் பேசியது நான் அந்த கருத்துக்களை வரவேற்கிறேன். ஆனால் ஏதோ விஜய்க்கு தோன்றிய புதிய சிந்தனை, புதிய கண்டுபிடிப்பெல்லாம் கிடையாது. இதை பல பேர் பேசியிருக்கிறார். திரு விஜயகாந்துக்கு நிகரான ரசிகர் பட்டாளம், இன்னும் இளைஞர்கள் அதிகமாக கொண்ட ரசிகர் பட்டாளம் இருக்கிறது. நீங்கள் சொல்வதை போல திமுகவை எதிர்க்க துணிந்து விட்டாரா என்றால் திமுகவையும் எதிர்த்து அதிமுகவையும் எதிர்த்தால்தான் அவர் அரசியல் களத்தில் அவர் மாற்று சக்தி என்று கவனிக்கப்படுவார். இல்லாவிட்டால் 10ஓடு 1 இதுவும் 11 என்று ஆகிவிடுவார். 2026 தம்பி விஜய் நம்மளோட வந்துருவாரு அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவா பேசுறாரு. விஜய் சீமான் கூட்டணி வாய்ப்பு இருக்கா சார்? விஜயை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டால் ஒருவேளை திரு சீமான் கட்சியை சேர்த்துக் கொள்வதை பற்றி பரிசீலிக்க கூடும். ஏனென்றால் விஜய் ரசிகர்கள் நாளை முதல்வரே என்று போஸ்டர் ஒட்டுகிறார்கள். பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு மேல்படிப்புக்காக லண்டன் போக போறதாக தகவல். என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு சார் அண்ணாமலை அவர்கள் வெளிநாட்டுக்கு போகும் பட்சத்தில்? அண்ணாமலை அவர்களுக்கு மாற்றாக செய்யப்பட போகிற ஏற்பாடு அது என்ன என்பதை பொறுத்தும், அண்ணாமலை வந்த பிறகு என்ன அவருக்கு தரப்பட போகிறது என்பதை பொறுத்துதான் தமிழக பாஜக எந்த திசையில் சிந்திக்கிறது என்பது நமக்கு தெரிய வரும். பாஜக மேலிடம் இப்போதும் காரியம் கெட்டுவிடவில்லை. அதிமுகவுடன் ஒரு தொடர்பு எல்லைக்குள் சென்றிருக்கிறது என்று சில தகவல்கள் கூறுகின்றன. அதிமுக நிச்சயம் 2026 தேர்தல் என்பது அந்த கட்சிக்கு மிக முக்கியமான தேர்தல். ஆகவே ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைக்கிற வாய்ப்பை கிட்டுமானால் அதை அதிமுக நழுவ விடாது. ஆனாலும் எடப்பாடி 2026 வரைக்கும் பாஜகவோட கூட்டணி கிடையாது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. கூடா நட்பு கேடாய முடியும்னு கலைஞர் சொன்னாரே, அப்புறம் எப்படி சார் போய் சேர்ந்தார்? கூடா நட்பை மறுபடியும் ஏன் இருக தழுவி கொண்டு ஏற்றுக்கொண்டீர்கள் என்று அவரிடம் கேளுங்கள். இரத்த கரைபடிந்த கை காங்கிரஸ் கை என்று திருமாவளவனும் வைகோவும் சொன்னார்களே, வெட்கம் இல்லாமல் அந்த காங்கிரஸ் கட்சியின் மேடையை பகிர்ந்து கொண்டார்களே, அது எப்படி என்று அவர்களை போய் கேளுங்கள். தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துக்ளக் ரமேஷ் உள்ளார். வணக்கம் ரமேஷ் சார். வணக்கம். இரண்டாவது முறையாக விஜய் மாணவர்களை சந்தித்து ஊக்கத்தொகையெல்லாம் கொடுத்திருக்காரு. கடந்த முறை போலவே இந்த முறை சில மேடைகளில் சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. அவருடைய பேச்சை எப்படி பாக்குறீங்க? குறிப்பாக தமிழ்நாட்டில் தலைமைக்கான பஞ்சம் இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. விஜயோடைய இந்த பேச்சை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நீங்க மேலோட்டமாக திரு விஜய் என்று குறிப்பிட்டது உண்மையிலேயே அவர் கேட்டால் வருத்தப்படுவார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், திரைப்பட நடிகர், இளைய தளபதி என்று ரசிகர்களால் போற்றப்படக்கூடிய விஜய் என்று நீங்கள் சொல்லாமல், அதுவும் அரசியலில் ஈடுபட போகிற ஒருவரை சாதாரணமாக குறிப்பிட்டது என்பதே கூட சரியல்ல என்பது என்னுடைய பார்வை. ஓகே சார். விஜய் அவர்களுடைய அரசியல் முயற்சி, அரசியலில் அவர் ஈடுபட நுழைவது என்பது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய உரிமை. மிக பெருவாரியான ரசிகர்களை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் அவருடைய அரசியல் கட்சி அறிவித்து விட்டார். ஆமாம். அதற்கு என்ன செயல் திட்டம் என்பதை இன்னும் சொல்லாமல் இருக்கிறார். அதை தேர்தல் நேரத்தில் தான் வெளியிடுவேன் என்று நினைத்து கொண்டிருக்க கூடாது. இது எனக்கு அவரிடத்திலே நான் சொல்ல விரும்புகிற முதல் கருத்து. அரசியல் கட்சி தொடங்கி தேர்தல் கமிஷனிலே பதிவு செய்துவிட்ட நிலையில் அந்த கட்சி என்னென்ன லட்சியங்களை முன்னெடுக்க விரும்புகிறது, அதனுடைய செயல் திட்டம் என்ன, தமிழகத்தில் அது என்ன மாதிரியான மாற்றங்கள் என்னென்ன விஷயங்களில் வர வேண்டும் என்று விரும்புகிறது, அதே மாதிரி அகில இந்திய அளவில் அதன் பார்வை என்ன, அகில இந்திய அரசியலில் அதன் பார்வை என்ன, அது பல விஷயங்கள் இருக்கிறது. பல முக்கியமான விஷயங்களில் அவருடைய நிலை தெளிவுபடுத்தப்பட வேண்டும். மதுவிலக்கு, இடஒதுக்கீடு, ஆலயங்கள் சார்ந்த விஷயம், பல்வேறு பிரச்சனைகள், சமூகம் சார்ந்த பிரச்சனைகள், வேலைவாய்ப்பின்மை. ஸோ இது குறித்தெல்லாம் அவரிடம் என்ன திட்டம் இருக்கிறது என்பது முதலில் தெளிவுபடுத்தப்பட வேண்டும். ஆகவே அதை தெளிவுபடுத்தாமல் மாணவர்களை அழைத்து நல்லவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும், மாணவர்கள் அரசியலை கவனிக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் பேசியது நான் அந்த கருத்துக்களை வரவேற்கிறேன்.
ஆனால் ஏதோ விஜய்க்கு தோன்றிய புதிய சிந்தனை, புதிய கண்டுபிடிப்பெல்லாம் கிடையாது. இதை பல பேர் பேசியிருக்கிறார்கள். சொல்லப்போனால் இன்றைக்கு அரசியலிலே இருக்கக்கூடிய சில தலைவர்கள் அல்லது புதிய தலைவர்கள் இவர்களெல்லாம் பேசுவதற்கு முன்பாகவே 42 ஆண்டுகள், சரியாக 44 ஆண்டுகளுக்கு முன்பாக திரு சோ அவருடைய புகழ்பெற்ற நாடகம், எம்ஜிஆர் அவர்களுடைய உடல்நலக்குறைவை ஒட்டி அவர் எழுதிய ஒரு நாடகம், அன்றைய அரசியல் சூழ்நிலையை ஒட்டி, நேர்மை உறங்கும் நேரம் என்பது அந்த நாடகத்தின் பெயர். முகமது பின் துக்ளக் எப்படி திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவருடைய ஆட்சி முறையை எதிர்த்து மிக மிக பிரபலமாக நாடகமாகவும் பிறகு பல தடைகளுக்கு பிறகு திரைப்படமாகவும் வெளிவந்ததோ, அதே போல சோ அவர்களுடைய மிக புகழ்பெற்ற நாடகங்களில் ஒன்றுதான் நேர்மை உறங்கும் நேரம். அந்த நாடகத்தில் விஜய் பேசியதை விட அதிகமாகவே சோ அவர்கள் பேசியிருக்கிறார். படித்தவர்களெல்லாம் அரசியலுக்கு வராதது அல்லது அரசியல் ஆர்வம் காட்டாமல் சமூக பிரச்சனைகளில் இருந்து ஒதுங்கி இருப்பது, இதன் காரணமாகத்தான் அரசியலுக்கு யார் வருகிறார்கள் என்றால், மிக கூர்மையான வசனம் இது, இன்றைக்கு அரசியலுக்கு யார் வருகிறார்கள் என்றால் கேஸே இல்லாத வக்கீல், பேஷண்டே இல்லாத டாக்டர், இவர்கள்தான் அரசியலுக்கு வருகிறார்கள் என்று அவர் சாடியிருப்பார் ஒரு வசனத்தின் மூலம். ஆகவே மாணவர்கள் குடும்பத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும், சமூக பிரஜையோடும் இருக்க வேண்டும், குடும்பமும் முக்கியம். இதுவும் அவருடைய புது கருத்து அல்ல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருகிற விருப்பத்தோடு இருந்தபோது வெவ்வேறு சமயங்களில் அவர் ரசிகர்களை சந்தித்த போது, ரசிகர்கள் அவர்கள் திரு ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று கேட்டபோது திரு ரஜினிகாந்த் அவர்கள் முதலில் குடும்பத்தை கவனியுங்கள் என்று பலமுறை கூறியிருக்கிறார். அதே போல உங்களுடைய உடல்நிலையை கவனியுங்கள் என்று சொன்னார். அதைவிட மிக வெளிப்படையாக குடிப்பழக்கத்தினால் உடல்நிலை எவ்வளவு பாதிப்படையும் மோசமடையும் என்று தன்னுடைய உடல்நிலையை கூட அவர் மேற்கோள் காட்டி பேசி இதெல்லாம் பண்ணியிருக்கிறார், நிறைய அறிவுரைகள். எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்றால், திரு விஜய் கூறிய கருத்தை அதற்காக நான் குறைத்து மதிப்பிட விரும்பவில்லை. நிச்சயமாக விஜய் அவர்கள் மாணவர்கள் பேல் ஒரு அக்கறையோடு தான் பேசியிருக்கிறார். அவர்களுக்கு நிதி உதவி எல்லாம் செய்கிறார், அதெல்லாம் வரவேற்கக்கூடிய ஒன்று. ஆனால் அரசியலில் ஈடுபட விரும்புகிற விஜய் அவர்களுடைய செயல் திட்டம் என்பதை அவர் மிக விரைவாக அறிவிக்க வேண்டும். அவரும் பலரை சந்தித்துக் கொண்டிருப்பதாக நானும் அறிகிறேன். ஆகவே அவருடைய நிலைப்பாடு தெரிந்தால்தான் அவருக்கான ஆதரவு என்ன என்பது வெளிப்படும். அப்போதுதான் மக்களும் அவரை குறித்த ஒரு முடிவுக்கு வருவதற்கு வாய்ப்பு பிறக்கும் என்பதுதான் அவருடைய இன்றைய பேச்சு எனக்கு தோற்றுவித்த சிந்தனை. குறிப்பாக இந்த வாய்ப்பு இருக்கா சார் விஜய் அவர்கள்? சார், திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ ஆதரவு ஸ்டாண்ட் எடுத்து ஒரு அரசியலில் நிற்க முடியாது. அப்போ ஒரு கூட்டணி கட்சி மாதிரி தான் ஆயிடணும். மாற்றம் ரெண்டு பேரும் இல்லை, நான் மையமாக இருக்க போகிறேன் என்று சொன்ன கமலஹாசன், இவரை விட புகழ்பெற்ற நடிகர், அறிவாலயத்தில் கையேந்துகிற நிலைமைக்கு வந்து விட்டார். கமலஹாசன் அறிவாலயத்தில் கொண்டு போய் மக்கள் நீதி மையத்தை அடகு வைத்து விட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டை வாங்கி கொண்டு விட்டார். இதுதான் அவருடைய விஷயத்துல நடந்தது. திரு விஜயகாந்த் தனித்து நின்று 10% அளவுக்கு வாக்குகளை வாங்கினார். பிரதான எதிர்க்கட்சியாக பிறகு கூட்டணி மாறினார். அவர் தொடர்ந்து இயங்கி இருந்தால் அந்த வாக்கு இருந்திருக்குமா குறைந்திருக்கும் என்றதெல்லாம் விவாத பொருள். விஜயகாந்துக்கு பெரும் கூட்டம் இருந்தது. திரு விஜயகாந்துக்கு நிகரான ரசிகர் பட்டாளம், இன்னும் இளைஞர்கள் அதிகமாக கொண்ட ரசிகர் பட்டாளம் இருக்கிறது. நீங்கள் சொல்வதை போல திமுகவை எதிர்க்க துணிந்து விட்டாரா என்றால், திமுகவையும் எதிர்த்து அதிமுகவையும் எதிர்த்தால்தான் அவர் அரசியல் களத்தில் அவர் மாற்று சக்தி என்று கவனிக்கப்படுவார். இல்லாவிட்டால் 10ஓடு 1 இதுவும் 11 என்று ஆகிவிடுவார். ஆகவே அவர் யாருக்கு எதிராக நிலை எடுக்கப் போகிறார், என்ன செய்ய போகிறார் என்பதை நாம் தேர்தல் சமயத்தில் பொறுத்திருந்து பார்ப்போம். அவர் டைம் எடுத்துக்கொள்ள விரும்புகிறார். இவர் திரும்ப திரும்ப ரசிகர்களை அழைத்துக்கொண்டு ரசிகர்கள் மீட்டிங் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை போடுறது, மாணவர்கள் அழைச்சி ஒரு விழா நடத்துறது, அதுக்கு பாஸ் வாங்கினவங்க தான் வரணும்னு சொல்றது, சும்மா அதில் ஒரு மைக்கை பிடிச்சிட்டு பேசுறது, இந்த வண்டியை ரொம்ப நாள் விஜய் ஓட்ட முடியாது. கட்சியினுடைய செயல் திட்டம் என்ன, என்னுடைய நோக்கங்கள் என்ன என்பதை விரைவாக அறிவிக்காவிட்டால் சும்மா சீன் காட்டுறாரு என்றுதான் விஜய் பெயர் எடுப்பார். ஓகே, சரி. எந்த காலத்திலும் யாரோடும் கூட்டணி கிடையாதுன்னு சொன்ன சீமான் அவர்கள் 2026 தம்பி விஜய் நம்மளோட வந்துருவாரு அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவா பேசுறாரு. விஜய் சீமான் கூட்டணி வாய்ப்பு இருக்கா சார்? இன்னொரு சில பேர் விஜய் சீமான் அதே போல திருமா 3 பேரும் சேருவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிற ரீதியில பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன சார், கூட்டணி அரசியலை நோக்கி தான் விஜய் போக வாய்ப்பு இருக்கா?
விஜயை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டால் ஒருவேளை திரு சீமான் கட்சியை சேர்த்துக் கொள்வதை பற்றி பரிசீலிக்க கூடும். ஏனென்றால் விஜய் ரசிகர்கள் நாளைய முதல்வரே என்று போஸ்டர் ஒட்டுகிறார்கள். நாளைய தமிழகமே வருங்காலமே போஸ்டர் ஒட்டுகிறார்கள். அவர்கள் எப்படி சீமான் முதலமைச்சர் அதை விஜய் ஆதரிப்பார் என்றால் இவர்கள் விஜய் பற்றிய பிம்பமே கலைந்துவிடும், சடசடவென்று சரிந்துவிடும். சீமான் மாற்றத்தை தரப்போகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். என்னை நம்பி ஆட்சியை கொடுங்கள், 40 வருடமாக இவர்களிடம் கொடுத்து ஏமாந்து விட்டீர்கள் என்று கடுமையாக வசைபாடுகிறார். திமுக அதிமுகவை 2 பேரையும் சகட்டு மேனிக்கு வசைபாடுகிறார். ஆக 2 பேரில் யார் பெரியாள், யார் தலைமை தாங்க போவது என்கிற ஈகோ புள்ளியில் அது வந்து நிற்கும். சீமானா விஜயா என்கிற ஈகோ புள்ளி அந்த நிற்குமா? ஆமா, இல்லைன்னா நீங்க அதுல சமரசமாகி விட்டார்கள் என்றால் வாய்ப்பு இருக்கிறது. அப்படி சமரசமாகி அணி உருவாகுமானால் நீங்கள் சொல்லுவது போல சீமான் விஜய் சீமான் திருமா என்ற ஒரு அணி உருவாகுமானால் நிச்சயம் அது ஃபார்மிடபிள் ஃபோர்ஸாக இருக்கும், வலிமையான அணியாக பார்க்கப்படும். ஓகே சார், அது திமுகவுக்கு அச்சுறுத்தலா இருக்க வாய்ப்பு இருக்கா சார்? நிச்சயமாக திமுகவினுடைய வாக்கு வங்கியில் தான் பெரும் சேதாரம் ஏற்படும். ஓகே சார், அதே போல பாஜக நோக்கி போலாம் சார். பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு மேல்படிப்புக்காக லண்டன் போக போறதாக தகவல். கிட்டத்தட்ட ஒரு 17 வாரங்கள் அந்த படிப்பு இருக்கும்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 4 மாசம் சார். 4 மாசம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? வேற ஏதாவது தலைவர் போட வாய்ப்பு இருக்கா? அல்லது செயல் தலைவர் மாறி போட்டு தமிழ்நாட்டில் பாஜக யாராவது நிர்வாகம் செய்ய போறாங்களா? என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு சார் அண்ணாமலை அவர்கள் வெளிநாட்டுக்கு போகும் பட்சத்துல? முதலில் சர்வதேச அரசியல் என்கிற ஒரு பாடம் சம்பந்தமாக இந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு 10-15 பேரில் அவர் ஒருவர் என்று நான் அறிகிறேன். அந்த செய்தியின் மூலம் கம்ப்ளீட் மெரிட்டோரியஸின் அடிப்படையில் அவர் அந்த படிப்புக்கு தேர்வாகி இருக்கிறார். அது ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். அவருக்கு அதற்காக என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் படிப்பு, புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ளுதல், இவற்றிலே அவருக்கு பெரும் ஆர்வம் இருப்பதை நான் தனிப்பட்ட முறையில் உரையாடும் போது நான் அறிகிறேன். அரசியலை தவிர அவருக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் என்பது இன்றைக்கு புதிய புதிய விஷயங்கள் என்ன வந்து கொண்டிருக்கிறது, அதாவது நியூ இன்வென்ஷன்ஸ், புதிய கண்டுபிடிப்புகள் என்ன வந்து கொண்டிருக்கு, டெக்னாலஜியில் என்ன மாற்றம் வருகிறது, பிஸ்னஸில் எந்த பிஸ்னஸ் பிக்கப் ஆகிறது, இப்படி பல விஷயங்கள் குறித்து அவர் பேசுகிறார் சில நண்பர்களோடு வாதிக்கும் போது. அதுவே ஒரு அரசியல் தலைவருக்கு இருக்க வேண்டிய சிறப்பான பண்பு, அவருக்கு இருக்க வேண்டிய ஒரு அரசியல் தலைவருக்கு இருக்க வேண்டிய குறிப்பிடத்தக்க பண்பு, ஒரு விஷயங்களை கிரகித்துக் கொள்வது, புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வது என்பது ஒரு முக்கியமான பண்பு. அது அவரிடம் இருந்ததை நான் பல நேரங்களில் உரையாடிய போது பார்த்திருக்கிறேன். ஆகவே மேற்படிப்புக்காக அவர் செல்லுவது குறித்து நான் இதயபூர்வமாக என்னுடைய வாழ்த்துக்களை அவர் தெரிவித்துக் கொள்கிறேன். சக்சஸ்ஃபுல்லாக அதில் அவர் பாஸ் ஆகி வருவார் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அவர் ஸ்காலர்ஷிப் அவருக்கு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி கொடுக்கிறது. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து பட்டம் பெறுவதோ அல்லது அதில் போய் பேசுவதோ என்பது மிகச்சிலர அரசியல் தலைவர்களுக்குத்தான் வாய்த்திருக்கிறது. டாக்டர் சுப்பிரமணியம் சாமி ஒருவர், அதே போல் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய சசி தரூரும் மிக பெரிய கல்வி மாணவர். ஆகவே இப்படி மிகச்சிலர் தான் அரசியல் களத்தில் இருக்கிறார்கள். இன்னும் 1-2 பேர் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய வரிசையில் அண்ணாமலை இருப்பது என்பது பெருமைக்குரிய விஷயம். இப்போது நீங்கள் அரசியல் ரீதியாக உங்களுடைய வம்பு இருக்கிறது. கேள்வி அந்த வம்பெல்லாம் இழுக்கல சார். இல்ல 4 மாசம் லண்டன் நிச்சயமாக யாரு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க, ஒரு 4-5 மாதங்கள் ஆகும் என்றுதான் நானும் அறிகிறேன். ஓகே, கிட்டத்தட்ட அந்த படிப்பு முடிந்து உடனே திரும்பி விட முடியாது. அதுக்கான ஒரு இதெல்லாம் எக்ஸாமினேஷன் டெஸ்ட் எல்லாம் இருக்கு, டெஸ்ட் ட்ரைனிங் ஏதாவது இருக்கும். அது ஒரு 5 அல்லது 6 மாதம் கூட போகலாம். அவ்வளவு ஒரு நீண்ட இடைவெளியில் இங்கே மாநில தலைமை பொறுப்பிலே இல்லாமல் இருக்க முடியுமா என்பது இயல்பாக எழக்கூடிய கேள்விதான். இது குறித்து அவர் நிச்சயமாக அகில இந்திய பாஜக தலைமையுடன் பேசியிருப்பார் என்று நான் நம்புகிறேன். அகில இந்திய பாஜக அநேகமாக இங்கே ஒரு அட்காக் கமிட்டி மாதிரி போட போகிறதா, நீங்கள் கூறியது போல செயல் தலைவரை நியமிக்க போகிறதா, அல்லது ஒரு புதிய தலைவரையே நியமிக்கக்கூடிய வாய்ப்பு பிறக்கப் போகிறதா என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் அண்ணாமலை அவர்கள் அங்கிருந்து கொண்டே இங்கே ஒரு தலைமை பொறுப்பில் யாரும் இல்லாத நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைவு. ஆகவே யாரையாவது தற்காலிக தலைவராகவோ அல்லது புதிய தலைவராகவோ நியமிக்கலாம், அல்லது ஒரு கமிட்டியை போடலாம். என்ன திட்டத்தை பாஜக வைத்திருக்கிறது என்று தெரியாது. ஆனால் அண்ணாமலை அவர்கள் படிப்பை முடித்து திரும்பி வந்த பிறகு அப்போது அவர் என்ன பொறுப்பிலே அமர்த்தப்பட போகிறார் என்பதை பொறுத்துதான் தமிழக பாஜக எந்த திசையில் சிந்திக்கிறது என்பது நமக்கு தெரிய வரும்.
ஓகே சார். அண்ணாமலை அவர்களுக்கு மாற்றாக செய்யப்பட போகிற ஏற்பாடு அது என்ன என்பதை பொறுத்தும், அண்ணாமலை வந்த பிறகு என்ன அவருக்கு தரப்பார போகிறது என்பதை பொறுத்தும் நாம் சில முடிவுகளுக்கு வர முடியும். தமிழக பாஜக அடுத்த 2026 என்ன செய்ய நினைக்கிறது, எந்த திசையில் பயணிக்க விரும்புகிறது என்பதை மேலிடம் இப்போது எடுக்கும் முடிவின் மூலமும், அண்ணாமலை திரும்பிய பிறகு எடுக்கும் முடிவின் மூலமும் நாம் தெரிந்து கொள்ளலாம். சார், நான் உங்ககிட்ட உடச்சே கேட்கிறேன் சார். ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் ரீடைன் செய்யப்பட்டால் ஃபுல் ஹேண்ட் அண்ணாமலை கிட்ட கொடுத்துருவாங்க. ஒருவேளை அண்ணாமலையை மாற்றப்பட்டால் ஏதாவது கூட்டணி பேசுவதற்கு வேற ஏதாவது கட்சியோடு போவதற்கு வாய்ப்பு இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஎம்கேவோடு பிஜேபி போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எடப்பாடியோடு பாஜக தலைமை பேசி வருவதாக சில தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. அது உங்களுக்கும் கூட வந்திருக்கலாம். ஸோ அப்படி எதுவும் வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்கிறாங்க. பத்திரிகைகளில் வருகிற ஏசிய தகவல்களை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். பாரதிய ஜனதா கட்சி இந்த திசையில் சிந்திக்க கூடும் என்று சில ஊடகவியலாளர்கள், சில அரசியல் விமர்சகர்கள் கணிக்கிறார்கள். அதை வாய்ப்பே இல்லை என்று மறுக்க நான் தயாராக இல்லை. அதிமுகவில் மிக சிலருக்குத்தான் இந்த கூட்டணி மீண்டும் உருவாக வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. அந்த மிகச்சிலர் கட்சி மட்டத்தில் இதுவரை எந்த விவாதமும் நடத்தப்படாததால் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் இது குறித்து பேசுகிற சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்று நான் அறிகிறேன். உள் வட்டாரங்களில் இருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல். ஒரு மிகச்சிலர் தான் பாஜகவோட கூட்டணி விரும்புறாங்களா? நான் சொல்வது முக்கியமானவர்கள். அவர்கள் பாஜகவோடு உறவு இருந்திருந்தால் ஜெயிச்சிருக்கலாம். 20 தொகுதிகளுக்கு மேல் நாம் வெற்றி பெற்று இருக்கலாம். இது ஒன்றும் பரம ரகசியம் அல்ல. திரு வேலுமணி அவர்கள், முன்னணி தலைவர் திரு SP வேலுமணி வெளிப்படையாக கூறிய கருத்துதான். என்னை போன்ற ஊடகவியலாளர்களும் பாஜக அதிமுக உறவு இருந்திருந்தால் 25 தொகுதிகள் குறையாமல் வென்றிருக்கும் என்று உங்களுக்கு அளித்த நேர்காணலிலேயே நான் கூறியிருக்கிறேன். ஆகவே இப்போது பாஜக மேலிடம் இப்போதும் காரியம் கெட்டுவிடவில்லை, காலம் கடந்து விடவில்லை என்று முடிவெடுத்து அதிமுகவுடன் ஒரு தொடர்பு எல்லைக்குள் சென்றிருக்கிறது என்று சில தகவல்கள் கூறுகின்றன, நீங்கள் சொன்னதை போல. ஆனால் அவையெல்லாம் அதிகாரபூர்வமற்ற தகவல்கள். நான் அதைத்தான் உங்களுக்கு சூசகமாக என்ன சொன்னேன் என்றால், திரு அண்ணாமலை அவர்கள் படிப்புக்காக புறப்படும் சமயத்தில் இங்கே செய்யப்பட போகிற ஏற்பாடு என்ன என்பது நமக்கு ஓரளவுக்கு பாஜகவின் செயல் திட்டம் என்ன என்பது புரிய வைத்துவிடும். அதிமுக நிச்சயம் 2026 தேர்தல் என்பது அந்த கட்சிக்கு மிக முக்கியமான தேர்தல், சவாலான தேர்தல், வாழ்வா சாவா என்பது போன்ற தேர்தல் என்பதை உணர்ந்திருக்கும் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன். ஆகவே ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைக்கிற வாய்ப்பை கிட்டுமானால் அதை அதிமுக நழுவ விடக்கூடாது. இல்லாவிட்டால் அதன் வாய்ப்புகள் மங்கிவிடும் என்பதை அதுதான் என்னுடைய பார்வை. ஓகே சார். ஆனாலும் எடப்பாடி பாஜகவோடு கூட்டணி கிடையாது, 2026 வரைக்கும் பாஜகவோடு கூட்டணி கிடையாது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. இவ்வாறு சொல்லிவிட்டு பிறகு மாற்றி பல அரசியல் கட்சிகள் முடிவெடுத்திருக்கின்றன. நீங்கள் சொல்லிவிட்டு பிறகு ஏன் பாஜகவோடு சேருகிறீர்கள் என்று எடப்பாடியை பார்த்து யாராவது ஒருவேளை கேட்டால் நான் சொல்லுவான், அதிமுக பாஜக உறவு வருமானால் ஏன் சார் நீங்க அப்ப அப்படி சொன்னீங்க, இப்படி பண்றீங்களேன்னா எடப்பாடி திருப்பி இந்தந்த தலைவர்களிடெல்லாம் போய் இந்தந்த கேள்வியை கேளுங்கன்னு சொல்லுவதற்கு ஒவ்வொரு கட்சியை நோக்கியும் கேள்விகள் இருக்கிறது. திமுகவை நோக்கி அந்த ரிப்போர்ட்டர்கிட்ட எடப்பாடி சொல்லலாம், சார் என்கிட்ட கேட்டீங்க கரெக்டு, ஆனால் இந்த கேள்விக்கு விடை தருந்தா நான் இந்த கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். திமுக தலைவர்கிட்ட போங்க, கூடா நட்பு கேடாய முடியும்னு கலைஞர் சொன்னாரே, அப்புறம் எப்படி சார் போய் சேர்ந்தார்? கூடா நட்பை மறுபடியும் ஏன் இறுக தழுவி கொண்டு ஏற்றுக்கொண்டீர்கள் என்று அவரிடம் கேளுங்கள். இரத்த கரைபடிந்த கை காங்கிரஸ் கை என்று திருமாவளவனும் வைகோவும் சொன்னார்களே, வெட்கம் இல்லாமல் அந்த காங்கிரஸ் கட்சியின் மேடையை பகிர்ந்து கொண்டார்களே, அது எப்படி என்று அவர்களை போய் கேளுங்கள் என்று சொல்லுவதற்கு வெவ்வேறு சான்றுகள் இருக்கின்ற காரணத்தால் இவையெல்லாம் அரசியலில் பெரிய பிரச்சனையாக இருக்காது என்பதுதான் என்னுடைய பதில். ஓகே சார். கடந்த வாரம் பாஜக தலைமை அலுவலகத்தில் ஒரு கோர் கமிட்டி மீட்டிங் நடந்திருக்கு. அங்க என்ன மாதிரியான முடிவுகள் சார் எடுத்தாங்க? குறிப்பாக 2 பேரை கட்சியை நீக்கி இருக்காங்க. சஸ்பென்ஷன் விஷயத்தெல்லாம் நாம பார்த்திருக்கோம். அதையும் தாண்டி வேற ஏதாவது அரசியல் ரீதியாக கோர் கமிட்டி மீட்டிங்ல கோர் கமிட்டியில் அவ்வளவு ஈஸியாக பேசப்படுகிற விஷயங்கள் எல்லாம் கசித்து விடாது. நான் ஒரே ஒரு தகவலை கேள்விப்பட்டேன். தேர்தல் சமயத்தில் கட்சி தலைமை பூத் செலவுக்காக கொடுத்த பணத்தை சில இடங்களிலே முறையாக பயன்படுத்தவில்லை. அதிலே ஒரு பகுதி சில பேர் தவறாக பயன்படுத்தி கொண்டார்கள் அல்லது தங்களுக்கு எடுத்துக்கொண்டார்கள் என்கிற புகார்கள் இந்த முறை முதல் முறையாக வெவ்வேறு இடங்களிலிருந்து வெளிப்பட்டது. ஆகவே அது பற்றி விசாரணை நடத்த வேண்டும்.
என்று அதை பற்றி விசாரணை நடத்துகிற நோக்கத்தோடும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக போட்டியிட்ட தொகுதிகளில் தோல்வி அல்லது வாக்கு சதவீதம் எதிர்பார்த்த அளவு கிடைக்காதது, இதற்கான காரணம் என்ன என்று ஆராய வேண்டும் என்று ஒரு வெவ்வேறு நிர்வாகிகளுக்கு வெவ்வேறு தொகுதிகளை ஒதுக்கி இந்த ஆய்வு பணியை மேற்கொள்வது என்ற முக்கியமான முடிவு மட்டும் அங்கே எடுக்கப்பட்டதாக நான் அறிகிறேன். அது அதை தவிர அதை தாண்டி கூட்டணி, எதிர்கால கூட்டணி எல்லாம் பற்றி பேசியதாக எனக்கு தகவல் இல்லை. ஓகே சார், விக்கிரவாண்டி தேர்தல் விரைவில் நடக்க போகுது. ஒரு 3 முனை போட்டி எல்லாருக்கும் நமக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக அங்கு வன்னியர்கள் செறிவாக வாழக்கூடிய பகுதி. அந்த வன்னியர் போராட்டத்துடைய அந்த உயிர்நீத்த தியாகிகளை அங்கதான் வந்து அடக்கமும் பண்ணியிருக்காங்க. ஸோ வன்னியர் சமூகத்துக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு திமுகவுக்கு மனசில்லைன்னு ராமதாஸ் அவர்கள் பேசியிருக்காரு. இன்னொரு சமயம் சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி மத்திய அரசு தான் எடுக்கணும் அப்படிங்கிற பாலை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நோக்கி தமிழ்நாடு திமுக அரசு தள்ளி விட்டுருக்காங்க. என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும்? திராவிட முன்னேற்ற கழக அரசு கூறுகிற அந்த வாதத்தை ஏற்க இயலாது. சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு தான் செய்ய வேண்டும் என்று சொல்லுவதை ஏற்க இயலாது. ஒரு சில மாநிலங்களில் மாநில அரசுகளே இந்த கணக்கெடுப்பை நடத்தி இருக்கிறது என்று ஆதாரங்களுடன் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். இது எதற்கு புது பிரச்சனையை நாம் தேடிக்கொள்ள வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் கருதுகிறதோ என்று நான் நினைக்கிறேன். அவ்வாறு நான் சந்தேகப்படுவதற்கு வலுவான காரணம் இருக்கிறது. என்ன காரணம் சார்? அதிமுக அரசு தேர்தல் சமயத்தில் சட்டசபை கூட்டத்தின் கடைசி நாள் அன்று 10.5% இடஒதுக்கீட்டை திடீரென்று அளித்தது. அது எந்த அடிப்படையில் அளித்தது என்று கேட்டு சுப்ரீம் கோர்ட் அதை ரத்து செய்துவிட்டது. இது ஒரு பக்கம் நடந்தாலும் அந்த 10.5% ஒதுக்கியதன் காரணமாக வன்னியர் பகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றதா என்றால் வெற்றியும் பெறவில்லை. எதிர்பார்த்த பலனும் கிடைக்கவில்லை அவர்கள் செய்த முடிவுக்கு. மாறாக மிக பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய இதர சமூகத்தினர், அவர்கள் தேவர் சமூகத்தினராகட்டும், முத்திரையர்களாகட்டும், இவர்கள் எல்லாம் அதிருப்திக்கு ஆளானார். அப்ப எங்களுடைய பிரச்சனையெல்லாம் கவனிக்காமல் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு ஆதரவாக தேர்தல் ஆதாயத்தை கருதி இந்த மாதிரி ஒரு முடிவை அந்த அரசாங்கம் எடுத்தது என்ற அவர்கள் மத்தியில் ஒரு கருத்து வலுவாக ஆழமாக பதிந்து அதன் காரணமாக அந்த சமூகங்கள் அதிமுகவுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய நிலைமை நேரிட்டது. இதை நாம் கண்கூடாக பார்த்தோம். தென் மாவட்டங்களில் ரிசல்ட் தெரிஞ்சது நல்லாவே. ஆகவே இப்போதும் கூட நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் அதிமுக பெரும் பின்னடைவை தென் மாவட்டங்களில் சந்தித்திருக்கிறது. ஆகவே இப்போது இதிலே போய் நாம் கை வைக்க போக, வன்னியர்களுக்கு சாதகமாக அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றுகிறோம் என்று ஏதாவது செய்ய போக நமக்கும் அதே நிலைமை நேரிடப் போகிறது என்று ஆளுங்கட்சி நினைக்கிறதா என்ன என்று தெரியவில்லை. ஆனால் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் திமுகவுக்கு மனம் இல்லை என்று சொல்லுவது என்பது நிச்சயமாக அதுவும் ஒரு அரசியல் தான். விக்கிரவாண்டி தொகுதியிலே அவர்கள் போட்டியில் இறங்கி இருக்கிறார்கள். நீங்கள் கூறியது போல இடஒதுக்கீட்டிற்காக உயிர் நீத்த வன்னிய சமூகத்தைச் சேர்ந்தவர்களுடைய நினைவு ஸ்தூன் அங்கேதான் அந்த பகுதியில் தான் நிறுவப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த கார்டை அவர் அந்த எலெக்ஷன்ல பிளே பண்ணணும்னு நினைக்கிறார். நிச்சயமாக இது ஓரளவுக்கு தான் கை கொடுக்கும். இடைத்தேர்தலுக்கென்று இருக்கக்கூடிய சிறப்பு வழிமுறைகள், அந்த வழிமுறைகளை அதிகமாக நிறைவேற்ற வாய்ப்புள்ள கட்சி திமுக தான். அங்கே காந்தி நோட்டு ஒரு நோட்டுலாம் இருக்காது, 4 நோட்டா எத்தனை அதுக்கு மேலேயான்றது தான் இங்க மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கேள்வி. நான் சொல்வது பச்சை கலர், நீல கலர் காந்தி நோட்டு அல்ல. ஆகவே இதெல்லாம் தாராளமான புழக்கங்கள் இருக்கலாம் என்று அங்கே மக்கள் ஆவலாக எதிர்பார்ப்பதாக. ஈரோடு கிழக்கு கிடைச்ச அந்த மீடியா அட்டென்ஷன் வந்து விக்கிரவாண்டிக்கு கிடைக்கலையே சார்? கிடைக்காது என்று நீங்கள் நினைக்காதீர்கள். அதிமுக இல்லை என்று நினைத்து நாம் அலட்சியமாக விடக்கூடாது. மார்ஜின் அதே போல ஈரோடு மாதிரியே மார்ஜின் இருக்க வேண்டும் என்று ஆளுங்கட்சி புள்ளிகள் விரும்புவதாக நான் அறிகிறேன். ஆகவே அதே அளவு பட்டுவாடாவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன. வைட்டமின் ப தாராளமா செலவு அங்கேயும் பண்ண போறாங்களா? வைட்டமின் பா பிளஸ் பரிசு பொருட்கள் எல்லாமே அங்கே இருக்கும். சார் மணல் விஷயம் சார், இடி வந்து ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ண இஷ்யூ மணல் இஷ்யூ. டிஜிபிக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4000 கோடி ரூபாய்க்கு மேல வந்து ஒரு மணல் முறைகேடு நடந்திருக்கு. அதை வந்து டிஜிபிக்கு வந்து அமலாக்கத்துறை லெட்டராக எழுதியிருக்காங்க. மீண்டும் இந்த மணல் விஷயம் வந்து திமுகவுக்கு ஒரு நெருக்கடியாக போய் முடியுமோ சார்? மணல் குவாரிகளில் நடைபெற்ற அளவுக்கு அதிகமான மணலை சுரண்டி எடுத்த கொள்ளை, மாபெரும் கொள்ளை, அந்த கொள்ளை வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. அது வந்து சாதாரணமாக வரவில்லை. அமலாக்கத்துறை வந்து இதில் சட்டவிரோதமான பணப்பரிமாற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்று என்ட்ராகி இருக்கிறது. அமலாக்கத்துறை என்ட்ரானாலே ஆபத்து. ஆகவே
என்டர் ஆகி பல மணி நேரம் கிடுக்கிப்பிடி விசாரணை எல்லாம் நடந்திருக்கிறது. பல ரைடுகள் நடந்திருக்கின்றன. அதிகாரிகள் விசாரணை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த விசாரணையை தடுப்பதற்கு தமிழக அரசு கோர்ட் வரை போய் முயற்சி செய்தது. கலெக்டர்களை அனுப்ப மாட்டோம், அவர்களை விசாரிக்க அதிகாரம் இல்லை என்று சொன்னது. ஏன் அனுப்ப மறுக்கிறீர்கள் என்று கோர்ட்டு கேட்டவுடன் வேறு வழி இல்லாமல் கோர்ட்டு உத்தரவை ஏற்று போக வேண்டி வந்தது. ஏதோ மறைப்பதற்கு இருக்கிறதா என்கிற அளவுக்கு மக்கள் மத்தியிலே அரசாங்கத்தினுடைய செயல் சந்தேகத்தை தோற்றுவித்தது. இந்த மணல் கொள்ளை பணம் பங்கு யார் வரை போகிறது என்கிற கேள்வி விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. இந்த பின்னணி, அந்த கொள்ளை என்பது பெரிய அளவில் நடந்தது என்பதற்கு அந்த அமலாக்கத்துறை அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வர கடைபிடித்த வழிமுறைகள் எல்லாம் பார்த்தால் இவர்கள் லேசில் தப்ப முடியாது போல் இருக்கிறது. அவர்கள் இன்னமும் ரேடார் எல்லாம் வைத்து பார்த்தார்கள். ஐஐடி நிபுணர்கள் எல்லாம் வந்து ஆழத்தை எடுத்தார்கள். இதை ட்ரோன் மூலம் கண்டுபிடித்தார்கள் என்றெல்லாம் பார்த்தா, செயற்கைக்கோள் அது இதுன்னு வர்றதெல்லாம் பார்த்தா கில்லாடிக்கு கில்லாடியா எத்தனைக்கு எத்தனை மாதிரி இவங்களை விடுறதில்லைன்ற முடிவோடு அந்த சோதனைகள்லாம் நடந்திருக்கும் போல இருக்கு. ஆகவே இது முழு உண்மைகளும் வெளிச்சத்திற்கு வர வேண்டும். அமலாக்கத்துறை விடக்கூடாது. இதில் வந்து கைது நடவடிக்கைகள் தீவிர விசாரணைக்கு பிறகு தொடங்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அமலாக்கத்துறையின் இறுகிய பிடியிலிருந்து எவரும் தப்பக்கூடாது. அதை நோக்கித்தான் இந்த விசாரணை நகரும் என்று நான் பார்க்கிறேன். ஓகே சார், நேற்றைக்கு நடந்த அதிமுக போராட்டத்தில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் அதே போல சீமான் அவர்களும் ஆதரவு கொடுத்துருக்காங்க. இது என்ன சார் காட்டுது? இந்த இஷ்யூ வந்து கூட்டணி இருக்காங்க, தேமுதிக அதிமுக கூட்டணி இருக்காங்க, இந்த நேரத்தில் சீமான் போய் ஆதரவு கொடுத்துருக்காரு. என்ன சார் எதிர்பார்க்கிறாரு சீமான்? விக்கிரவாண்டி எலெக்ஷன் நடக்க போது, அங்கே ஏடிஎம்கே ஓட்டு போடல, ஏடிஎம்கே ஓட்டு நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு சீமான் நினைச்சு போய் ஆதரவு கொடுத்துருக்காரா? இல்லை, அப்படி நினைக்கலாம். அதிமுக தேர்தலை புறக்கணித்த காரணத்தால் நானே கூட நினைப்பது என்னவென்றால், புறக்கணிப்பு என்றால் யாருக்கும் வாக்களிக்காமல் அப்படியே வீட்டில் இருங்கன்னு அர்த்தம் இல்லை. அதான் ஆர்எஸ் பாரதி கூட கேட்டிருக்காரு, புறக்கணிக்காமல் வீட்டில் இருக்க போகிறாங்களான்னு. அப்படி அர்த்தம் அல்ல. ஒரு பகுதியினர் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களிப்பார்கள். அதிமுகவில் இருக்கக்கூடிய சிலர் சீமானால் கவரப்பட்டவர்கள் சீமானுக்கு வாக்களிப்பார்கள். பிரிந்து வாக்குகள் போகும். இது ஒரு முக்கியமான பிரச்சனையில் பிரதான எதிர்க்கட்சி ஒரு போராட்டம் எடுத்திருக்கிறது. அதில் ஒரு ரோல் இந்த மாதிரி பிளே பண்ணி அதை ஆதரவு தெரிவிக்கிறோன்னு போய் ஒரு பேசு பொருளாகும்ல. இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல சீமான் என்ன பண்ணுவார்னு, இதுவும் ஒரு பேசு பொருள் ஆவதும் கூட ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு அனுகூலமான விஷயம்தான், வெற்றி தான். ஆகவே அதை தாண்டி அதில் எதுவும் செய்திருப்பதாக நான் நினைக்கவில்லை. ஓகே சார், கடந்த காலங்களில் அதிமுக சீமானோட கூட்டணி பேசிட்டாங்க, அந்த விஷயத்தை வந்து ஓப்பன் சீமான் தான் நிராகரித்தார். அதை சீமான் தான் நிராகரித்தார், சீமான் தான் அதை வெளியே போட்டு உடைச்சார். அந்த மாதிரியான மீண்டும் முயற்சி வருவதற்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் சீமான் வந்து மறுபடியும் கூட்டணின்னு போனார்னா என்ன ஆகும்? அவருக்கு வந்து இருக்கிற 8% அவங்க எத்தனை சீட்டு தரேன்னு சொல்லுவாங்க. அதை வாங்கிட்டாருன்னா அதோட அவர் கதை முடிஞ்சுது. அதுக்கு பிறகு அடுத்த எலெக்ஷனில் யாரோட போகிறதுன்னு பார்க்கணும். இந்த எலெக்ஷனில் அதிமுகவோட வச்சோம், அடுத்த எலெக்ஷனில் யார்கிட்ட போகிறதுன்னு அந்த நிலைக்கு சீமான் போக மாட்டார் என்று தான் எனக்கு தோன்றுகிறது. சார், சசிகலா அவர்கள் சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. என்னுடைய அரசியலில் மறுபடியும் ரீஎன்ட்ரி ஆரம்பிச்சிருச்சு, அதை ஒரு கிண்டல் செய்யும் விதமாக எடப்பாடி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஓபிஎஸ் அவர்களும் அமைதியாக இருக்காரு. ஏன்னா சார், ஒன்று சேர வாய்ப்பு இருக்கா? அதிமுக இதை நோக்கி பயணிக்க வாய்ப்பு இருக்கு சார்? திருமதி சசிகலா அவர்களுக்கு அதிமுகவில் இடமில்லை என்பது போல திரு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். அது ஒரு துரதிருஷ்டவசமான பேச்சு என்று தான் நான் பார்க்கிறேன். திரு ஓ பன்னீர்செல்வம் விஷயத்திலும் முனுசாமி வழியாக பதில் கொடுத்தார். அவரே நேரடியாகவும் விமர்சித்தார். என்னை பொறுத்தவரை அனைவரும் ஒன்றுபட வேண்டும், அதற்காக நான் வந்து எந்த தியாகத்திற்கும் தயாராக இருக்கிறேன் என்று திரு ஓ பன்னீர்செல்வம் கூறியது என்பது அதில் ஒரு மெசேஜ் இருப்பதாக நான் பார்க்கிறேன். அதிமுகவில் இருக்கக்கூடிய சிலர் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்பதானால் பிரிந்தவர்களை சேர்த்து கொள்ளலாம் என்ற கருத்துடையவர்களாக இருக்கிறார்கள். அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் சிலர், அவர்கள் ஏதோ முயற்சி எடுக்கிறார்கள், அது வெற்றி பெறுகிறதா என்று பார்க்கலாம் என்று திரு ஓ பன்னீர்செல்வமும் அவரை சார்ந்தவர்களும் காத்திருப்பதாக நான் அறிகிறேன். ஆகவே அந்த முயற்சிகள் பலிக்குமா இல்லையா என்பது அடுத்த ஓரிரு வாரங்களில் தெரிந்துவிடும் என்று நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப பதில் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ரமேஷ் சார். வாய்ப்புக்கு நன்றி.